அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். நம்முடைய மன உணர்வுகளை எதிர்த்து எதுவுமே செய்யாமல் முழுமையாக அப்படியே ஏற்றுக்கொண்டோம் என்றால் இப்போதுதான் ஒன்னஸ் என்று சொல்லக்கூடிய ஒருமைத்தன்மை கிடைக்கின்றது. இந்த ஒருமைத்தன்மைக்காக எத்தனையோ பேர் முயற்சி செய்கின்றார்கள். அது முடியவே முடியாது. முயற்சி என்று வந்துவிட்டாலே அங்கு போராட்டம்தான் ஏற்படும். மனதை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை ஏற்பட்டுவிடும். அதன் காரணமாக போராட்ட மனதுதான் ஏற்படும். எந்தவித மாற்றமும் செய்யாமல் அப்படியே மன உணர்வை ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் இப்போது விடுதலை மனது கிடைத்து விடுகின்றது.